அம்மா என்ன பண்ணுற? சேனக்கிழங்கு சில்லி போடுறதுக்கோசரம் சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம்ப்பா. நல்லா காஞ்ச கிழங்கு அது பழைய கிழங்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா தோலெல்லாம் சீவிக்கணும் சில்லி போடுறதுக்கோசரம். இப்போ நல்லா பார்த்தா பழைய கிழங்கு பழசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புதுசு வாங்கினோம்னா வாயெல்லாம் மணங்கும், சாப்பிட முடியாது. அதனால் பழைய கிழங்கா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சரி இருக்குது கிழங்கு இருக்குது, சரி அதனால் சில்லி போடலாம். இது சாப்பிட்டு நாக்கெல்லாம் பிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு தான் இது. அது பழைய கிழங்கா இருந்தால் பிச்சுக்காது, புதுசாக இருந்தால் பிச்சுக்கும். அதுதான் நல்லா. இதெல்லாம் பழைய கிழங்கா 1 வருஷம் 2 வருஷம் கிழங்கு கூட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் காஞ்சே கிடக்கும், கட் பண்ணவே முடியலையா? ஆமாம், இது நல்லா இதுமாரி இருக்கும். தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி போட்டு ஆவியில் போட்டு வேக வைக்கணும். நல்லா சீவி எடுக்கணும். சேனக்கிழங்குலாம் சீவிட்டேன்பா. இந்தமாரி கட் பண்ணி போட்டுக்கலாம். வேக வைக்கணும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். கல்யாண வீட்டிலலாம் இந்தமாரி தான் சேனக்கிழங்கு சில்லி தான் போடுவாங்க நிறையா. என்னம்மா அவ்வளோ பெருசு போடுற? ஆமாப்பா, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கப்ப தான் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் பீஸ் மாரியே தான் வெந்துருமா எண்ணெயில்? இப்போ தான் தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அப்படியா? மல்லித்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கணும், ரொம்ப பெருசாக வேணும். இந்தமாரி போட்டால் அது நல்லாயிருக்கும். வேக வச்சு தான் எண்ணெயில் போடுவாங்க. இது ஆனால் குழம்பு வைக்கிறத விட இப்படி செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்கும். இப்படி இருந்தால் இப்போ குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி ஒரு டேஸ்ட்டு, இது பொரியல் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரியல் பண்ணுவாங்களா? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வேக வச்சு நம்ம தாளிக்கிறது தான். இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அறுத்துட்டு வந்துட்டேன், கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன கலரே மாறிடுச்சு தண்ணி? ஆமாம், தண்ணி ஊற்றிக்கலாம். கிழங்கு நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வைக்கணும் இதுலையா? ஆமாம், இல்லைன்னா இதாக இருக்கும். அந்த மனம் வாயெல்லாம் ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நாக்கு அரிப்பாக இருக்கும், அரிக்காக இருக்கும். இதை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சும்மா அப்படி கையில் தொட்டால் அப்படி நசுக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயில் போடணும்ல, நம்ம மாவில் பிணைஞ்சி அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துட்டேன், அம்மி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு டைம் மேலே போக முடியல, வெயில் வேற பயங்கரமாக இருக்குது. அதனால கீழே வச்சுக்கிட்டாச்சு. ஆமாம், சிரமம் தான் இங்கே கீழே வைக்கிறதுக்கு. இருந்தாலும் அவசரமாக போய் நம்ம மேலே போய் தடி வர முடியல எதுவுமே. அம்மி அரைச்சா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் இதில் அரைக்கணுமா? இஞ்சி பூண்டு மட்டும் தான். அவ்வளோதானா? அவ்வளோதான், அரைச்சிட்டேன். அப்படியே எண்ணெயில் போட்டு முகத்தானே பிணைஞ்சி புரியல. எண்ணெயில் போட்டு எல்லாம் இது பண்ணி மாவில் போட்டு பிணையிறதாங்கண்ணே. பேஸ்ட்டே அவ்வளோ ஒரு மாதிரியில் இருக்கு. ஏய்டா, இது என்ன போதுமா இது? கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் 2 ஸ்பூன் இருக்கும். அப்புறம் தனி மிளகாத்தூள், அரிசி மாவு, கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கொட்டிக்கணும். கொட்டி நல்லா தண்ணி ஊற்றி கலக்கணும். கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கணுமா? அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தனி மிளகாய் தூள் போட்டதுனால பரவாயில்ல கலர். அது ஒரு 10 நிமிஷம் வேகங்காட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு வெந்தோன்னு எடுத்து. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு இருக்கணும். பிணைஞ்சிட்ட மாவு கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். என்ன சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு? அது சும்மா நான் பிணைஞ்சிருக்கிறேன். அப்படி நல்லா நான் தண்ணி ஊற்றி கலக்கணும். கலந்துட்டு உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான்.
காய் வெந்துருச்சா? காய் வெந்துருச்சுப்பா. போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சுல அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். ஆஃப் பண்ணியும் கொதிக்குது. ஆமாம், சட்டிங்கிறதுனால அது கொதிக்கும். பாரு எப்படி கொதிக்குது பாரு. மண் சட்டி அடுப்பே எரியல எப்படி கொதிக்குது பாருதா. தண்ணி சூடு, அந்த சட்டியே பயங்கரமாக சூடாக இருக்கும். அது எதுக்கு போட்டோம்னா மஞ்சத்தூள், இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டோம்னா எல்லாம் மஞ்சளாக இருக்குது. சட்டியில் போட்டோம்னா பாரு, இப்போ அது தெரியல பாரு, எதுவுமே ஆகல. அதனால தான் பாரு காய் பாருத வெந்துருச்சா. எண்ணெய் ஊற்றிருக்கிறோம்பா, நல்லா சூடாகட்டும். அதங்காட்டி நம்ம மாவு போட்டு கலக்கணும். எண்ணெய் சூடாகட்டுமா? நல்லா எண்ணெய் காயிட்டும். அதங்காட்டி இதை ஒட்டி பிணைஞ்சிக்கும். கெட்டியாக இருக்குதுல்ல மாவு, முன்னே கேட்டியில் எதுக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணுமா? போட்டு அப்புறமேல் வேணா கூட கிடைக்கலாம். ஏன்னா அது ஈரப்பாத இதாக இருக்குதுல்ல, அதனால கொஞ்சம் கிழங்குல ஈரமா இருக்குது. கிழங்கு சுடுது. அது என்ன பண்ணுது, அவ்வளோதான். நல்லா போட்டு பண்ணிச்சாச்சா. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா அப்படி அப்படியே எடுத்து போடுறது. ஒன்று எண்ணெய் பாரு நல்லா சூடாயிடுச்சு, அதில் அப்படியே ஒவ்வொன்றா போடணும். நல்லா சில்லி சிக்கன் போடுற மாதிரியே இருக்கு. அப்படியே நல்லா வாசம் வரப்படுது பாரு. வாசம் நல்லா சில்லி சிக்கன் வாசம் தான் அடிக்குது. அந்த இஞ்சி பூண்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா, மிளகாத்தூள், கறி மசாலு அதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசம் இருக்கும். வெந்துருச்சாமா? நல்லா வெந்துருச்சுப்பா. ஏற்கனவே வேக வச்சோம், அதனால வேக வச்சோம்ல. அப்போ அதை எப்படி இருக்கு, சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கு. நல்லா வடிச்சிட்டு எண்ணெய் இல்லாமல் வடிச்சு போ. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சத்தம் ஒரு முறை நல்லா பாரு போடலாம். அடுத்து ஒரு இடத்துல எடுத்து வச்சிங்க, நல்லா மொறுன்னு இருக்கும். வாசமே கம்மன்னு இருக்குது. சிக்கன் 65 மாதிரி இருக்குது. இப்போ 2வது இடத்துல போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. இதெல்லாம் நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. சிக்கன் சொல்லி கொடுங்க, கண்ணே இது சிக்கன் கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க. நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்கு நல்லா வாங்கி சாப்பிட்ருவாங்க. நல்லா குழந்தைங்க வந்து எலும்பு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னு வச்சுங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இது 2வது ரசம் சாப்பாடு சூடாக வெறும் தண்ணியாட்ட மிளகாய் கிள்ளி வச்ச சாம்பார்லாம் இருந்தால் கூட போதுங்க. இது போதும். நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடலாம், நல்லது, உடம்புக்கு நல்லது. தயிர் சாப்பாடு கூட ரொம்ப நல்லா இருக்கும். 2வது போட்டது வெந்துருச்சுக்கண்ணே, எடுத்துடலாம். பாருதா நல்லா பாரு, கலர் பாருதா, நல்லா கலர் ஒன்று போல வந்துச்சா. சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்கு. நம்மளே சொல்ல வேண்டியதான், ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியதுதான். ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதுதான். என்ன ரெடி ஆயிடுச்சா? காபி ரெடியா இருக்குது. சேனக்கிழங்கு சில்லி போட்டாச்சு. இதை சிக்கனான்னு கேட்டேன், இல்லப்பா சில்லிப்பான்ட்டேன். சேனக்கிழங்கு சில்லி போட்டுக்கிற சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு அப்படியே சாப்பிட்டா சில்லி கூட தோத்து போயிடும். செமையா இருக்கும். வெய்ய காலத்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சிக்கனுக்கு பதிலாக இதை ஏமாத்திடலாம். ஆமா, ஏமாத்திடலாம். இது உடம்புக்கு நல்லது. சிக்கன் எடுத்து வந்து அதெல்லாம் செஞ்சு சில்லி போட்டோம்னா அதெல்லாம் உடம்புக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்கு சூடு. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா உடம்பு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க காஃபி குடிக்கலாம்.
சேனைக்கிழங்கு சில்லி சாப்பிடலாம் வாங்க எல்லாரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் பெரிய வீடியோலாம் கொஞ்சம் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சூப்பராக இருக்குதுங்க. பாய். பாய்.